சமீபத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து சர்ஜரி பண்ணுறதுக்காக அட்வைஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நீல இன்ஜுரி ஆயிடுச்சு, அதுக்காக சர்ஜரி தான் பண்ணி ஆகணுன்றோடனே அவர் சர்ஜரிக்கெலாம் ஓகே, சர்ஜரி பண்ணிக்கிட்டா தான் சரியாகும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சர்ஜரி இல்லாமல் இந்த கட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு, ஏசிஎல் பண்ணாதான் நல்லதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பட் அவருக்கு மெயின் ஃபியர் வந்து சர்ஜரி முடிச்சு எனக்கு அந்த பெயின் இருக்கும், சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அதனாலேயே அவர் தள்ளி போட்டுட்டு எனக்கு சர்ஜரி நான் பயம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் கேட்டேன் ஏன் அப்படின்னா, இல்லை நான் வந்து அட்டெண்டரா கூட வந்து பைஸ்டாண்டரா வந்து எங்க அங்கிளுக்கு சர்ஜரி பண்றப்ப நான் கூட இருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டார் வழியில, ஒரு வாமிட் எடுத்துட்டு இருந்தாரு, வலி கத்திட்டு இருந்தாரு, அதனால எனக்கு அது பார்த்தே பயமாயிருச்சு, எனக்கு சர்ஜரி பண்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொன்னாரு. அது எப்போ நடந்ததுன்னா அது ரொம்ப வருஷம் ஆச்சு, ஏதோ இதுல அப்டமன் ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த டைத்துல அப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னாரு. இந்த வீடியோல வந்து பொதுவா நீ சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம், நீ ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி, கீ ஹோல் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கவரி எப்படி இருக்கும், எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 6 hours வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், வாட் யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் டாக்டர், அது சம்பந்தமான வீடியோ இது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நீ சர்ஜரிஸ் வந்து பொதுவா இதுதான் கீ ஹோல் சர்ஜரியா தான் பண்றோம். கீ ஹோல் சர்ஜரின்றப்ப மோஸ்ட்லி இதே போதும், ஸ்பைனல் அனஸ்தீசியாவே போதும், முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டு இடுப்புக்கு கீழே மறுக்க வச்சுட்டு அது மூலமா பண்ற சர்ஜரி தான். ஒரு சிலர் ரொம்ப அப்ரிஹென்சிவா, எனக்கு பயமா இருக்கு, ஒரு மாதிரி எனக்கு சவுண்ட் எல்லாம் கேட்க வேண்டாம், என்ன தூங்க வச்சிருங்கன்னு சொன்னா மயக்க டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. மற்றவங்களுக்கு வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கொஞ்சம் முடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஈவன் ஒரு சிலர் ரொம்ப ஆர்வமா எனக்கு என்னன்னு காமிங்கன்னு சொன்னா நாங்க இந்த முழங்கால் இதுதான் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் கொஞ்சம் விளக்கிட்டு அவங்களுக்குமே அந்த மானிட்டரை வந்து காமிப்போம். ஸோ தட் தே வில் ஆல்சோ நோ ஓகே, ஸோ இதுதான் எனக்கு ஒரு நாள் பிரச்சனையா இது பார்த்துட்டுன்ற மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து டியூரிங் சர்ஜரி. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா அட் த எண்ட் ஆஃப் த சர்ஜரி அந்த சென்சேஷன்ஸ் வந்து இல்லாம தான் இருக்கும். காலில் இடுப்புக்கு கீழே வந்து உணர்ச்சி வந்து அவ்வளோ இருக்காது. அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே பவர் வந்துடும், அதாவது கால் தூக்கிறதுக்கு விரல் அசைக்கிறதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நேரத்தில் அப்புறம் அப்படியே அந்த உணர்ச்சியும் வர ஆரம்பிக்கும். இதில் என்ன காமனாக ப்ராப்ளம் இருக்குன்னா, ஸ்பைனல் அனஸ்தீசியால இருந்து வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த பிபி வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கலாம். அதனால உங்களை ரெக்கவரி ரூம்க்கோ இல்லை உங்களை நீங்கள் இருந்த ரூம்க்கோ பெட்டுக்கோ மாற்றினதுக்கு அப்புறம் மானிட்டர் பண்ணுவாங்க, பிபி ஏதாவது குறையுதா, பிபி ஃபால் ஆகுதான்றதை பார்ப்பாங்க. சேச்சுரேஷன் அந்த ப்ரோப்லாம் வச்சு சேச்சுரேஷன் வந்து நர்சஸ் செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸோ அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸோ கொடுப்பாங்க. மெயினாக அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 6 hours அந்த உணர்ச்சி வர்ற வரைக்கும் வலி பெருசாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக தான் இருப்பீங்க. அந்த டயத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு சிலருக்கு எழுந்து நடக்க கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பவர் ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக வந்திருக்காது. அப்போ வந்து யூரின் வர்ற மாதிரி ஒரு சில சமயம் இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக எந்திரிச்சு நடந்து போக முடியாது. ஸோ யூரினல்ஸ், யூரின் கப் மாதிரியோ லேடிஸ்க்கு பெட் சைட் பேன் மாதிரி வச்சு யூரின் போகிற மாதிரி சில சமயம் தேவைப்படும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ தட் அவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு கஷ்டமாக தெரிஞ்சுக்காது. ஏன்னா அந்த யூரின் பிளாடரோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 600 ml வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான் அவங்களுக்கு ஃப்ளூயிடுமே உள்ள தங்கும். ஒன்ஸ் அவங்க அனஸ்தீசியா முடிஞ்சு பவர்லாம் வர்றதுக்கு 4 to 6 hours ஆகும். அந்த டயத்தில் யூரின் போனால் போதுன்ற நிலைமையில தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிலர் கொஞ்சம் எல்டர்லி பீப்புளாக இருக்காங்க, ஏஜ் பீப்புளு, கொஞ்சம் பெயின் இருக்குன்ற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நாங்களே யூரின் கத்திட்டு போட்டுருவோம், யூரின் டியூப் போட்டுருவோம். ஸோ அது எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அது நீங்கள் உங்கள் டாக்டர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு யூரின் போலீஸ் கத்திட்டு பண்ணியிருக்குன்னா அவங்க யூரின் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே யூரின் போகிறதுக்கு டியூப் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து யூரின் ப்ராப்ளம் இருக்காது. இன்னொரு காமனாக பார்க்குற ப்ராப்ளம் வந்து இந்த வாமிட்டிங் மாதிரி, கொஞ்சம் கொமட்டல் வாமிட் வர மாதிரி லேசாக இருக்கலாம். அது எப்போனா எஸ்பெஷலி இந்த தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 4 மணி நேரம் ஆச்சு சரி இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கலான்றப்ப கொஞ்சம் வாமிட் வரலாம். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய அந்த மோஷன் சிக்னஸ், வண்டியில் போனால் வாமிட் வர்றது, மலை ஏறினா அந்த டைத்தில் வாமிட் வரும், அப்படிதான் அவங்களுக்கு ஆல்ரெடி வாமிட்டிங் மைக்ரேன்னால வாமிட் வரும். அப்படி இருக்க இண்டிவிஜுவலாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வாமிட் வராத இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் முடிச்சு வந்தவங்க அந்த வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் மெடிசின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தட் அந்த பிரச்சனையை தவிர்த்துடலாம். அப்படி ஒரு வேளை அப்படி அது மாதிரி இல்லை, நம்ம தண்ணி குடிக்கிறப்ப தான் தெரியுது ஃபர்ஸ்ட் வாமிட் வருது, ஒமட்டலா இருக்குனாலும் அப்பத்திக்கப்ப மருந்து கொடுத்தாங்கனாலும் அது செட்டில் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் காமனாக ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல பார்க்கறது. அப்புறம் ஒன்ஸ் காலுக்கு அந்த உணர்ச்சி தெரிய ஆரம்பிச்சோன்னே அப்புறம் வலி வரும், பெயின் வர்றப்ப அப்புறம் நம்ம பெயினுக்கு மெடிசின்ஸ், ஐஸ் பேக் கொடுக்கறது, அந்த நீ பிரேஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இறங்கி நடக்க வச்சிரும். ஸோ ஜென்ரலா
ஒரு சர்ஜரி பண்ண மத்தியானம் சர்ஜரி பண்ணா நைட்டு நடந்துருவாங்க, காலையில சர்ஜரி பண்ணா மத்தியானமே நடக்க வச்சிடலாம். ஸோ தட் ஒரு பெரிய லெவல்ல வலி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது இல்ல. இந்த யூரின் போறது சில சமயம் ப்ராப்ளம் இருக்கும், அதுவுமே கரெக்டான டயத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி, என்ன ஆகுதுன்னா நிறைய பக்கத்துல பெட்ல பேஷண்ட் இருப்பாங்க, எல்லாம் ரூம்ல அட்டெண்டர் இருப்பாங்க, இப்போ நீங்க யூரின் போங்க கப் வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு சங்கோஜமா அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. வாமிட்டிங்குமே அது ப்ரீடிஸ்போஸ்ட் இண்டிவிஜுவலுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி மெடிசின்ஸ் கொடுத்துட்டோம்னா வாமிட்டிங் தவிர்த்திடலாம். ஒரு சிலர் இல்லை அதுக்கப்புறம் தான் வருதுனாலும் அது கரெக்டான டயத்துல நோட்டீஸ் பண்ணி மெடிசன் கொடுத்தோன்னா அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் போயிடும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு இப்படி வழியில துடிச்சிட்டாங்க, வாமிட் பண்ணாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு, மயக்கமா இருந்தாருன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்மூத் டிரான்சிஷனாக போயிடும். ஸோ தட் உங்களுக்கு அந்த சர்ஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ட்ரமடைசிங்காக ஒரு அதை பற்றி திருப்பி நம்ம அது இப்படி நடந்துச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ இதுதான் இந்த இனிஷியல் இமீடியட் ரெக்கவரி ஃப்ரம் நீ ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி. தேங்க்யூ.